ஒரு மகத்தான கலைஞனின் மறைவு. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு ராகத்தைத்தான் சுரம் பிரித்தேன், பார்வைக்கு படம் பிடித்தேன் என்றொரு குரல். முதல் மரியாதை பாடல் கேசட்டில், அப்போல்லாம் கேசட் தானே, கேசட்டில் அந்த குரல், அந்த பாடல்கள் வந்தபோது திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். பாரதி ராஜாவின் படங்களில் பாடல்களுக்கு இருந்த முக்கியத்துவம் மற்ற படங்களில் இருக்காது. அந்த அளவுக்கு பாடல்கள் எடுப்பதிலும் பாடல்கள் வாங்குவதிலும் அவருக்கு ஒரு பெரிய மேதமை இருந்தது. தமிழ்நாட்டையே காதலில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு பெரு வெள்ளத்தை போன்ற அந்த பாடல்கள், கடலோர கவிதைகளாக இருந்தாலும் சரி, முதல் மரியாதையாக இருந்தாலும் சரி, அலைகள் ஓய்வதிலையாக இருந்தாலும் சரி, மண் வாசனையாக இருந்தாலும் சரி, நிறைய வரிசையாக எல்லா படத்தையும் சொல்லலாம். டிக் டிக் டிக், வேறு நிழல்கள், என்னென்ன படம் உண்டோ அவ்வளவும் சொல்லலாம். அவ்வளவு பாடல்களையும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா டீ கடைகள்லையும் தெரு ஓரங்கள்லையும் பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படியே நம்மளை திருப்பி பாட வைக்கும். எல்லோரையும் காதலிச்சுக்கிட்டு இருப்பான். கல்லூரிகளில் அல்லது பள்ளிக்கூட +2 படிக்கிற மாணவர்கள் பற்றியில் அந்த பாடல்கள் கேட்கும். நான்லாம் அந்த பூங்கதவே தாழ்த்திரவாய் பாட்டை பாடிக்கிட்டு காதலிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு என்ன படம் பூங்கதவே தாழ்த்திரவாய், நிழல்கள் என்ன பாட்டு அதெல்லாம். மியூசிக்கு இளையராஜாவும் அவரும் சேர்ந்து வந்த காம்பினேஷன்ஸ். அவருடைய படங்கள், முக்கியமாக அவருடைய திரைமொழி, ஒரு ஊரை காட்டுவது, அந்த ஊரினுடைய கதாபாத்திரங்களை காட்டுவது, அதை ப்ரெசன்ட் பண்ணுறது, அந்த காட்சிகளை நம் மனதில் பதியுமாறு படம் பிடிப்பது, அவருக்கு ஒரு மேதமை இருந்தது, ஆளுமை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை கரிகாலன் அவர்கள் சொன்னதை போல நம் கண்களுக்கு காட்டுகிற போது நமக்கு நம்பிக்கை வந்தது. நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு இலக்கியம்தான், நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு படைப்பு தான் என்பதை அவர் படங்கள் நமக்கு சொல்லின. 16 வயது நிலை படம் இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான படம். எப்படி வட இந்தியாவில் சத்யஜித் ரே கொண்டாடப்படுகிறாரோ, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இங்கே கமர்ஷியலும் ஆர்ட்டும் கலந்த திரைப்படங்களுக்கான ஒரு களம். நம்ம முழுமையான ஒரு கலைப்படங்களை நாம் தயாரிக்க முடியல. முழுமையான கலைப்படங்கள் என்பது தியேட்டர்கள்லையும் சிறு சிறு அரங்குகள்லையும் அறிவாளிகள் விவாதிக்கிற ஒரு சிறு கூட்டத்திலும் படங்களாக இருந்தபோது அதை கமர்ஷியல் தன்மைகளோடு இணைத்து, ஏதோ 16 வயதிலே சாங் இல்லாமல் இருக்குது, அல்லது சில கனவு காட்சிகள் இல்லாமல் இருக்குது, செந்தூர பூவே என்ற பாடல் இல்லாமல் இருக்கு என்றால் அது ஒரு கலைப்படமாக கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை ஒரு கலைப்படமாக மாற்றி வெகுஜன ரசனைக்கு கொண்டு செல்வதன் மூலம் கலைத்தன்மை உள்ள படங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும் என்பதை 16 வயதிலே நிரூபித்தது. அவருடைய பல படங்கள் கிராமத்து வாழ்க்கையை வெளிப்படுத்திய படங்கள். முதல் மரியாதை மிக முக்கியமானது. அந்த கதாபாத்திரங்கள் நம் மனதை மிகவும் பாரமாக ஆகிடுச்சு. சிவாஜி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, வடிவுக்கரசி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, ராதா ஏற்று நடித்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நெகட்டிவாக நினச்சிட்டு இருப்பாங்க வடிவுக்கரசியை. ஆனால் வடிவுக்கரசியின் மீதும் நமக்கு ஒரு அன்பு பிறக்கிற அளவுக்கு அது வெறுப்புக்குரிய ஒரு கதாபாத்திரமாக சிவாஜிட்ட நடந்துக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது நியாயமானதும் கூட. ஆனால் சிவாஜியினுடைய நியாயத்தை அந்த படத்தில் ஒரு கதாநாயகனுடைய கோணத்தில் தான் படம் பிடிக்க முடியும். அதனால அந்த கோணத்தில் படம் பிடித்திருப்பார் அவர். மண்வாசனைகள்லாம் நீங்கள் அந்த மாடு ஜல்லிக்கட்டில் அந்த விஜயனுடைய மாடு தோத்ததுக்கு பிறகு அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை விஜயன் சுற்றி பார்ப்பார். அப்படி ரவுண்டு அடித்து பார்ப்பார். அவனுக்கு ஏற்பட்ட அவமானம், இந்த மாட்டை நீ அடக்கிட்டா என் பொண்ணை தாரண்டான்னு சவால் விட்டதுக்கு பிறகு அந்த மாட்டை ஒருத்தன் அடக்கிட்டான். மாடை சுற்றி பார்ப்பார். அந்த காட்சி, நிலக்காட்சிகளை படம் பிடிப்பதில் ஒரு மாபெரும் ஆளுமை அவருக்கு. நீங்கள் ஒரு படத்தை எது நல்ல படமாக மாற்றுகிறது, அந்த கதை நடக்கிற களத்தை நம் மனதில் அப்படியே அழுத்தமாக பதிவு செய்கிற படம், அது ஒரு மிகச்சிறந்த படமாக மாற்றுகிறது. அந்த ஊர், எந்த ஊரில் கதை நடக்குதுங்கிற குழப்பமே இருக்கக்கூடாது, அதுதான் மிகச்சிறந்த படமாக இருக்கும். 16 வயது நிலை என்றால் அந்த கிராமத்தினுடைய அப்படியே ஒரு குதூகலத்தை அந்த பாட்டில் அப்படி வண்ணங்களை வீசியும். 16 அந்த திருவிழா பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ராட்டினம் சுத்தும், வண்ணங்கள் வீசப்படும், அப்படியே குலவை இடுவாங்க, அந்த மாதிரி எடுத்திருப்பார். அதே போல் காதல் காயங்களை அவரை போல் எடுத்தவர்கள் யாருமே கிடையாது. அப்படியே ஒரு மயிலிறகால் மனதை வருடுகிற பாடல்கள், அந்த பாட்டுக்கு எடுக்கிற காட்சிகள், அலைகள் ஓய்வதில் அந்த சாங்க்கு இவ்வளவு ஷாட் எடுக்க முடியுமா? வரிசையாக எத்தனை ஷாட் எடுக்கிறது?
எதோ எடுக்கிறாரு, அப்படியே எடிட்டிங்கில் வந்து மேஜிக் மாதிரி இப்படி மாலையாக மாறுது, நிறமாலை போல் மாறுது அப்படியே. அது போன்ற அதே போல் அவரை போல் ஒரு வெர்சடைல் டைரக்டர், பலவிதமான படங்கள் எடுத்த இயக்குனரை நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்து அவர் வந்து எல்லாருமே கிராமத்து இயக்குனர் என்பது ரொம்ப அழுத்தமாக பதிவான காரணத்தினால் அவருடைய மற்ற வெரைட்டி பாருங்கள், அரசியல் படம் எடுத்திருக்கார், எண்ணுயிர் தோழன், நிழல்கள், கிரைம் த்ரில்லர்ஸ், சிவப்பு ரோஜாக்கள், பொம்மலாட்டம், சமூக பிரச்சனைகளை அவர் போல பேசவும் முடியாது. வேதம் புதிது, ஜாதியை பற்றி ஒரு படம், வேதம் புதிது, மதங்களை பற்றி ஒரு படம், மதங்களுக்கு இருக்க வேறுபாடுகளை வைத்து எல்லாவற்றையும் அவருடைய கதைகள் அவர் தொற்றுக்கார். அவர் அலைகள் வயதில்லை மதங்களை பற்றி, ஜாதியை பற்றி, வேதம் புதிது, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு எங்கே காண்கிறார் அவர் என்றால் காதலில் தான் அதற்கு எல்லாவற்றுக்குமான விடை இருக்கிறது. இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உருவாகும் காதலின் மூலம்தான் மாற்ற முடியும் என்பதை ஒரு அழுத்தமாக நம்பினார். அதை எல்லா படங்களிலும் நீங்கள் அது வந்து அவர் அறிந்தோ அறியாமலோ அது நிகழ்ந்திருக்கும். அவருடைய பேட்டி ஒன்றை சமீபத்தில் இப்போ அவர் இறந்ததற்கு பிறகு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கடைசி ஆசை அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. அவர் அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இந்த பூமி அழகு, இந்த மலை அழகு, இந்த வானம் அழகு, இந்த மேகம் அழகு, பூக்கள் அழகு, பெண்கள் அழகு, இதையெல்லாம் விட்டு நான் போக வேண்டுமா என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் பயப்படுகிறேன். ஐ லவ் திஸ் யூனிவர்ஸ். உலகாயதமான ஒரு மனிதர், முழுமையான மனிதர், அவருக்கு என்ன பாருங்க, முழுமையான ஒரு உலகாயதமான மனிதர். இந்த பூமி தான் சொர்க்கம், இந்த இன்னொரு பிறப்பு இருக்கு, புல்லா பறப்பேன், பூண்டா பறப்பேன், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் மனிதன், இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் நான் காதலித்து கொண்டே வாழ விரும்புகிறேன், மரணத்தை நான் சாக விரும்பலை. இன்னும் நிறைய படம் வேற எடுக்கணுமா அவருக்கு, எடுத்த படங்கள் போதாது, இன்னும் வேற எடுக்கணும்னு அந்த பேட்டியில் சொல்லிட்டு இருக்கார். மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அதே போல் அவர் உருவாக்கிய நட்சத்திரங்கள் எல்லாம் சாதாரண நட்சத்திரங்களே இல்லை. கார்த்திக், நெப்போலியன், அவர்கள் எல்லாம் திரையுலகத்தை ஆண்டார்கள். ராதா, ரேகா, ரேவதி, வரிசையாக பிரியாமணி வரைக்கும் வரிசையாக அவ்வளவு நட்சத்திரங்கள். அப்புறம் என்னென்னா ஷூட்டிங்க்கு என்ன தைரியமாக போகிறார் பாருங்க. மண் வாசனை படத்துக்கு போகிறாரு, ஷூட்டிங்க்கு போகிறாரு. நீங்கள் இங்கே கதாநாயகனை நாங்கள் தேடி தேடி ஒரு கதாநாயகன் கதை சொல்லி அதுக்கு பிறகு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு கதாநாயகனை பிடிச்ச காலம் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன கதாநாயகனாக இருந்தாலும் அவனை முதல்ல பிடிக்கணும், அவன் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் ப்ரொடியூசரை போய் யார்ப்பா பண்ணுறாங்க உங்கள் கதையை அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அவரையும் இவரையும் சேர்த்து வைக்கணும். நம்மளுடைய பட்ஜெட்டில் பெரும்பாலான பகுதியை அவர் வாங்கிட்டு போவார். நமக்கு கடைசியில் கையை தட்டிட்டு போக வேண்டியது தான், கையை தொடச்சிட்டு போக வேண்டியது தான். நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. யாரோ சம்பாதிப்பதற்கு நம்ம ஏன்டா இந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்கிற அளவுக்கு கோபம் வருகிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர் எப்படி படப்பிடிப்புக்கு போகிறாங்க, மண் வாசனை கதை வந்துருச்சு, அவருக்கு கதை கிடச்சிருச்சு, தைரியமாக போகிறாருங்க. ஒரு கதாநாயகன் நினச்சிட்டு போயிட்டாரு. அங்கே கதாநாயகன் இல்லை, அங்கே போய் ஊரில் போய் பிடிச்சிக்கிறாராம். எங்கள் மதுரை மாவட்டத்தில் போய் படப்பிடிப்புக்கு போகிற நேரத்தில் நான் அங்கே போய் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு ரேவதியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டிங் போகிறாரு. அவர் படப்பிடிப்புக்கு போட்டுக்கிற மேக்கப்பு எல்லாம் மேக்கப் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவருக்கு போடுகிற வளையல், ஜிமிக்கி, காது, தாவணி எல்லாமே அவரே போய் வாங்குவார். அப்படி வாங்கும்போது ஒரு வளையல் கடையில் ஒரு பையனை பார்க்குறாரு, அவன் தான் பாண்டியன். என்ன அவன் கூட்டிகிட்டு அவன் ஜாமான் வாங்க போகும்போது கூடவே பல மார்க்கெட்லாம் சுற்றி வாங்கி கொடுத்துருக்காப்புல. நல்ல உரை மதுரை ஸ்லாங்கோட நல்லா பேசியிருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த கடை வச்சுருக்காங்க, சரிவா நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அவனுக்கு தெரியாது கதாநாயகன்ட்டு. அவனை கூட்டிகிட்டு போய் இவன் தான் கதாநாயகன் என்று ஒரு கதாநாயகனை உருவாக்குறார். யார்? ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தெருவில் பார்க்குற ஒரு பையனை. ரேவதி பேட்டி என்ன ரேவதிங்கிறன்னு ராதிகா நேற்று பேட்டி கொடுக்குறத பார்த்தேன் ரீல்ஸில். அந்த கிழக்கே போகும் ரயில் படப்பிடிப்புக்கு போயிட்டாங்க. அங்கே கதாநாயகியாக நடிக்க இருந்த நடிகை வரல. என்ன அது ஷூட்டிங் வந்துட்டோம், இந்த பொண்ணு வரமாட்டேங்குது. சரி இருங்க, நீங்களாம் இங்கே இருங்க, நாங்கள் போய் ஒரு கதாநாயகியை பிடிச்சி கொண்டு வரோம். 28 பேர் போயிட்டோம். அவர் பேட்டி சொல்கிறார், அவர் சொல்கிறார், பாரதி ராஜா சொல்கிறாரு, 28 பேர் போயிட்டோம், அவ்வளோ பெரிய தங்க வச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வரோம், நானும் நிவாசம், ஒரு பொண்ணு வேணும் எங்களுக்கு. 28 பேர் கொண்டு போய் மதுரை மாவட்டத்தில் ஒரு சாதாரண லாட்ஜில் தங்க வைக்கிறத பெருசாக சொல்கிறார்.
இப்போ ஷூட்டிங் போகிறவங்க எல்லாம் 300 பேரை கூட்டி போயிட்டுருக்கோம். எல்லாம் சாதாரண ஹோட்டலில் தங்க மாட்டான், அவன் வந்து ஸ்டார் ஹோட்டல் வேணுமா, ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கு வந்து கேரவன் கொடுக்கணும், என்னென்னமோ கொடுக்கணும். 28 பேரை கூட்டிகிட்டு போய் நான் வெளியூரில் வச்சுட்டேன். இப்போ எனக்கு கதாநாயகி இல்லை, நான் வந்து நானும் நிவாசம் வந்தோம். அப்போ ஒரு இந்த ஏஜென்ட்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல்பத்தை வாங்கி பார்க்கும்போது அந்த ஏஜென்ட் கொண்டு வந்த புகைப்படத்தில் இருக்கிற பொண்ணை அவர் பார்த்துட்டே வராரு. அந்த படத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கிற பொண்ணு தான் ராதிகா. இது யாருன்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டுங்க, அது யாருன்னு விசாரி, அவங்கள பாரு அப்படின்னு. அந்த பொண்ணை தேடி போனால் அந்த தெருவுலேயே வந்து ஒரு கொலை விழுந்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் யாருமே தங்க மாட்டாங்களாம். அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் 2 பிள்ளைங்களும் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாடகை கம்மி. அந்த வீட்டில் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு போனால் அது வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு செடிக்கலாம். இவங்களை பார்த்தோன்னே அது பம்பளி மாஸ் மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு உள்ளார போய் இந்தமாரி பாரதி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பாரதி ராஜா 16 வயதில் எடுத்துட்டாரு, அதனால் டயட்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுமாதிரி நடிகை தேடி வந்திருக்காங்க. என்னன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு போய் ஒரு ஹாஃப் சாரி போட்டு வாமா பார்ப்போம், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்காங்க. வாட் இஸ் ஹாஃப் சாரின்னு இருக்குது. அது வந்து வெளிநாட்டிலே இருந்திருக்கு, லண்டன்லேயே இருந்திருக்கு. ஹாஃப் சாரி கட்ட தெரியாத ஒரு பொண்ணை அங்கே ஹாஃப் சாரி அவங்க வீட்டில் இல்லை, எல்லாமே வந்து ஃப்ராக் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் உள்ள ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒருத்தன் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் துண்டு போட்டிருக்கான். அந்த துண்டை பிடுங்கி அந்த பொண்ணுக்கு தாவணி மாரி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்காங்க. நிவாஸுக்கு பிடிக்கல. பாரதி ராஜா அந்த பொண்ணை வந்து ஓகே பண்ணி கூட்டி போகிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற யாருக்குமே, பாக்யராஜ் உள்பட, என்னங்க இது இந்த பம்பளி மாதம் பிடிச்சி கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாராம் பாக்யராஜ். பாப்போம் 2 நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி 2 நாள் ஷூட்டிங் எடுத்ததுக்கு பிறகு ஒரு சாங் விட்டு எடுத்து அந்த பொண்ணு குதிச்சு, அது சொல்கிறான் ராதிகா சொல்கிறாங்க, மான் மாதிரி ஓடி வாங்குறாங்க. நான் மானும் பார்த்ததில்லை, மான் மாதிரி ஓடவும் தெரியாது, நான் தத்தா காப்பதுக்கான ஓடி வந்தேன். என்னை வச்சு தைரியமாக 2 நாள் ஷூட் பண்ணதுக்கு பிறகு 2வது நாள் நடித்த ஒரு ஷாட்டில் எல்லாருமே இந்த பொண்ணு தாங்க இந்த கதாபாத்திரத்துக்கு என்று ஒத்துக்கிட்டாங்க. என்னை உருவாக்கியவர் என்னுடைய குரு, என்னுடைய ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ராதிகாவின் குரல் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான நட்சத்திரங்களுடைய குரல் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு. லெஜெண்டுனா யாருங்க? இந்த உலகத்தில் வந்து சினிமாவுக்குள்ளார வர்றோம், 4 படம் வேலை செய்கிறோம், சினிமாவினால் புகழ் அடைகிறோம், சினிமாவினால் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த சினிமா நம்மால் 1 மில்லிமீட்டராவது உயர்ந்ததா? லெஜெண்டுங்கிறவன் யாருன்னா, தன்னுடைய துறையை தன்னுடைய காலத்தில் நன்றாக மேலே தூக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவன் தான் லெஜெண்ட். அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் பாரதி ராஜா. அவரைத்தான் நாம் இழந்திருக்கிறோம். அந்த மாமேதைக்கு என்னுடைய அஞ்சலி. நிறைய பேசலாம் அவருடைய படங்களை பற்றி. தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் கூட்டம் நடக்கும், நாம் பேசுவோம். அவருடைய படங்கள் தொடர்ந்து பார்க்கப்பட வேண்டியவை. அவற்றிலிருந்து நாம் இன்ஸ்பயர் ஆகலாம். புதிய வார்ப்புகள் இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு ரீல், அது யூடியூப்பில் அதனுடைய அந்த அல்காரிதப்படி அதை பற்றி ஒரு செய்தி வருது. 22 நாளில் எடுக்கப்பட்ட படமாக அது. புதிய வார்ப்புகள் படம். ரதி முக்கியமான நடிகை, 6 வயசில் சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான நடிகை ரதி. என்ன அற்புதமாக இருக்காங்க. அதை வந்து ஒரு ஸ்கூல் வாசலில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் கேட்டிருக்காங்க. கடுப்பாயிட்டான் அவங்க அப்பா. யார் பிள்ளைங்க, என் 10வது படிக்கிற பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை சார், நாங்கள் சினிமா டைரக்டரு அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை அந்த பொண்ணு படித்து பெரிய வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, தேவையில்லாமல் வந்து குழப்பாதீங்க போங்கன்னு இருக்காங்க. இல்லைங்க, ஒரே 1 மாதம் மட்டும் லீவ் போட்டு கொடுங்க. 1 மாதத்தில் எடுக்கப்பட்ட 1 மாதம் 20 நாளுக்கு ஷூட்டிங்கு பிளான் பண்ணிட்டு போன படம் 22 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்படி அந்த புதிய வார்ப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் புரட்சிகரமான கதைகள். இங்கே வந்து பிறகு வந்து வெற்றி பெற்ற இயக்குநர்கள்லாம் ஏற்கனவே இருக்கிற மனநிலையை சென்டிமெண்ட்டாக மாற்றி அதை அப்படியே மீண்டும் மீண்டும் அதை திணிக்கிற படங்களாக வெற்றி பெற்று கொண்டிருந்த போது அவர் தைரியமாக தாலி அறுத்துட்டு போடா உன்னுடைய கோடி காதலனோட என்று சொல்லுகிற தைரியத்தை நீங்கள் பாரதி ராஜா படங்களில் பார்க்கலாம். வரிசையாக நிறைய படங்கள். பூநூலையும் சிலுவையையும் அறுத்துட்டு அலைகள் இதில் கிளைமேக்ஸ் வச்சிருப்பார். இப்படி நிறைய ஒரு ஏற்கனவே கரடு தட்டி போன இறுகி போன சமூக கருத்துக்களில் அவர் சம்மட்டி கொண்டு அடித்தார். அதை காதலோடும் கலைத்தன்மையோடும் அவரால் செய்ய முடிந்தது. அந்த மாமேதைக்கு என்னுடைய அஞ்சலி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.